வாரந்தோறும் ஒரு வீடியோவின் மூலமாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான தலைப்பில் சந்திக்க இருக்கிறோம். கான்செப்ட் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேலனை வந்து ஒரு ஓனராகவும் நான் வந்து வழக்கம் போல பில்டர்ஸாகவும் வந்து நான் வந்து இப்போ வீடு கட்டிட்டு வரேன்னா அந்த பில்டிங்கோடைய ஓனர் வந்து எப்படி அவரை வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்ற அந்த ஒரு ரீதியாக வந்து இந்த காணொலி இருக்கு. ஆமாம், அண்ணன் வந்து கேள்வி கேட்பாரு. ஒரு ஹவுஸ் ஓனர் அவர் வந்து மேஸ்திரி. நம்ம வீடு கட்டக்கூடியவர். ஆமாம், வீடு கட்டக்கூடியவர் வந்து பொதுவாக பில்டர்ஸ்ட்டு கேட்கக்கூடிய ஒரு 7-8 கேள்விகள். அதுதான் இன்னைக்கு ஓனர் கேட்க போறாரு. நான் அதுக்கு பதில் சொல்ல போறேன். இப்போ நான் கேட்க தயாரா இருக்கு. நீங்க பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஓகே, நம்ம எப்பயுமே தயாரா தான் இருக்கோம். அப்போ ரெண்டு பேருமே தயாரா தான் இருக்கும். நீங்க பார்க்கறதுக்கும் தயாரா இருங்க. அவ்வளோதான். நம்ம கேள்வி கேட்டலாமா? கேளுங்க. அதாவது இப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம். சரி, வீடு கட்ட ஆரம்பிச்சா முதல்ல பணம் குறையுமா நிம்மதி குறையுமா? முதல் கேள்வி வந்து சிந்திக்கக்கூடிய கேள்வியாக தான் இருக்கு. ஆனால் ஒரு சில நேரங்களில் ரெண்டுமே குறையும். பணமும் போய்கிட்டு இருக்கும் ஒரு வழியில, இன்னொரு பக்கம் நிம்மதியும் போகும். ஏன்னா பணம் போறதுனால நிம்மதியும் போகிற மாதிரி தான் இருக்கும். என்னப்பா போறது நம்ம போலாமாச்சு, அதனால அதாவது பணமும் போச்சே நிம்மதியும் இல்லாமல் போய் பணமும் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படிலாம் நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து ரெண்டையுமே நம்ம காப்பாற்ற முடியும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து முதல்ல வந்து சரியான ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா, எந்த ஒரு விஷயத்தையும் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டையுமே காப்பாற்றலாம். பணத்தையும் காப்பாற்றலாம், நிம்மதியையும் காப்பாற்றலாம். சரியா? அதனால சரியான ஒரு திட்டமிடுதல் நமக்கு ஆரம்பத்தில் இருக்கணும். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது சரியான திட்டமிடுதல் இருந்தாவே பணமும் போகாது, நிம்மதியும் போகாது. இப்போ இரண்டாவது கேள்வி கேட்டுறேன். ரெண்டாவது வந்து தினமும் சைட்டுக்கு வரணும், இல்லைன்னா நீங்களே பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ வீடு கட்ட ஆரம்பித்தா நாங்கள் சைட்டுக்கு வரணுமா, இல்லை நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டீங்களா? பொதுவாக வந்து நாங்களே எல்லாமே பார்த்துக்கிடுவோம். இருந்தாலுமே நீங்கள் வந்து வீட்டு ஓனர் வந்து அப்பப்போ தலை காட்டுறது நல்லது. ஏன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இப்போ நம்ம கட்டடம் கட்டிக்கிட்டு இருப்போம். ஒருவேளை நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒருவேளை ஜன்னல் எனக்கு அங்கிட்டு வைக்கணும், இல்லை நிலம் இங்கே வைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள், இல்லை பொருள் என்னென்ன பொருள் வந்திருக்கு, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம வீடு எப்படி போய்கிட்டு இருக்கு, ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய கண்காணிப்பு அதில் இருக்கணும். கண்காணிப்பு கண்டிப்பாக இருக்கணும். அதாவது தினமும் வர முடியாட்டியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது, 2 நாளைக்கு ஒருக்கா இல்லை 1 நாளுக்கு ஒருக்கா வரணும். வந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சரி, வீட்டு ஓனர் பார்த்துட்டு போயிட்டாங்க, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க, அப்போ இந்த வேலையில் அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். பார்த்துட்டாரு, இந்த வேலையை பார்த்துட்டாரு, சரி அடுத்து நடக்கிறது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நாங்கள் கேட்டுக்குவோம். அதனால நீங்க அப்பப்போ வந்துட்டு போனா தான் நல்லது. அதாவது எது வரைக்கும்னா, கட்டடம் கட்டி அது ஒரு உருவமாகிற வரைக்கும். அதுக்கு பிறகு நீங்க வரணும்னு அவசியம் இல்லை. பூச்சி வேலை ஆட்டோமேட்டிக்கா பூசுவோம். நீங்க வந்தாலும் வராட்டியும் பூச்சி வேலை நடந்துட்டு இருக்கும். அதனால வந்து முக்கியமா இருக்க வேண்டியது வந்து இந்த ரூஃப் மட்டம் போடுற வரைக்கும், ஒரு உருவமாக உங்க வீடை கொண்டு வர வரைக்கும் நீங்க அப்பப்போ வந்துட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்றீங்க. ஆமாம், சரி, அப்போ வந்துட்டே போயிடுவோம். ஓகே. இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச ரேட்டில் கட்டி தரேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்ககிட்ட போய் விட்டோம் அப்படின்னா பணம் மிச்சம் தானே? பணம் மிச்சம்தான். இப்போ குறைஞ்ச ரேட்டில் யாராவது எப்படி பண்ணி கொடுப்பாங்க? இல்லை, நிறைய காணொலி நம்ம வீடியோலாம் பார்க்குறோம். வருது நாங்கள் இத்தனை லட்சத்துக்குள்ள 5 லட்சத்தில் முடிச்சிடும், 10 லட்சத்தில் முடிச்சிடும், ஓன் பில்டப்லாம் கொடுக்குறாங்க. வந்து பிடிசிங் தர மாட்டாங்க. அந்த ஒரு காங்கிரீட் வர வரைக்கும் கொண்டு வந்துட்டு சரி கடைசியில் வந்து குறைஞ்ச ரேட்டுக்கு பேசியிருக்கிறதுனால அவங்களால அதை வந்து முடிக்க முடியாது. சரியா? ஏன்னா இப்போ வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு 1900 ஒரு 1950 பண்ணால் ஒரு வேளை முடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க 1500 ரூபாய்க்கு நான் பண்ணுறேன், 1200 ரூபாய்க்கு பண்ணுறேன்னா முடிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த 1500 ரூபாய்க்கு எவ்வளோ வேலையை முடிக்க முடியுமோ கொண்டு வந்து முடிச்சுட்டு கடைசியில் வந்து இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு தான் வந்து நிற்பாங்க. சரி, அதனால வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து தான் அவங்கள்ட்ட வந்து வேலையை கொடுக்கணும். சரி, இப்போ வந்து 5வது அவங்க ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து 4வது உள்ள கேள்வி. நீங்கள் என்ன அப்படின்னா, நல்ல ஃபில்டர் இல்லை நல்ல மேஸ்திரி எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு நல்ல ஃபில்டர்ஸ், இப்போ நல்ல ஃபில்டர் ஜேஜி ஃபில்டர்ஸ் இருக்கீங்க, நீங்கள் ஒரு நல்ல ஃபில்டர்ஸ், நல்ல மேஸ்திரி, இவங்க 2 பேரும் வந்து உண்மையிலே கண்டுபிடிச்சா தான் அந்த இடம் வந்து திருப்தியாக இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம வந்து பேசுகிற வார்த்தையை மட்டும் வச்சு அவங்க நல்ல பில்டர்ஸு நல்ல மேஸ்திரி கண்டுபிடிக்க முடியாது. சில குழப்பங்கள் இருக்கு. ஆமாம், அதனால் அவங்க வந்து கட்டி கொடுத்த வீடுகள் அதெல்லாம் ஒரு பாருங்க. நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஆரம்பத்துலேருந்து வேலை நடக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் வீடியோ போட்டிருக்கிறோம். ஆமாம்.
கடைசியா மட்டும் வீடியோ எடுத்து இதுதான் வீடுன்னு காட்டல. ஆமா எல்லா வேலையும் சில பேர் தொடக்கத்தை காட்டுவாங்க, ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா கடைசி இந்த வீடியோ தன மாசத்துல முடிஞ்சிருச்சு கடைசி போயிடுவாங்க. ஆமா, நம்ம வந்து டெய்லி என்னென்ன ஒர்க்கு, செங்கக்கட்டு, காங்கிரீட் ஒவ்வொன்றா நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். அதுலேயே நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. அது போக அவங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு தெரிய விரும்பினா கட்டின வீடை வந்து நேரடியாக பார்க்கவும், அவங்ககிட்ட கூட ஒரு சில வார்த்தைகள் பேசி அப்படி கூட அவங்க முடிவு பண்ணலாம். அப்படியா? அப்படிதான் பண்ணணும். சரி சரி. ஆமாம், முதல்ல வந்து அவங்க கட்டின வீடுகளை பார்க்கணுங்க. சரி, எப்படி ஆரம்பிக்கிறாங்க, அங்கே வேலை நடக்குது, எப்படி முடிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக விசாரிக்கணும். இந்த தரவுகளை ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நல்ல ட்ரெஸ் தான். சரி சரி சரி. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வேலையில் அவசரம் காட்டக்கூடாது? எந்த வேலையில், அதான் நீங்கள் கடைசியாக கேட்குறீங்க. 5வது கேளுங்க. ஓகே, அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் டயத்தில் தான் வந்து வேலைகள் வந்து இந்த டைல்ஸ் ஓட்டுறது, கதவு மாட்டுறது, கிரில் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக பார்க்க வேண்டிய வேலை. சரி, ஏன்னா இதில் தான் வந்து வீடினுடைய லுக்கே இதுதான் இருக்குது. ஆமாம், வீடை வந்து லுக்காக காட்டுறது இந்த டைல்ஸு, இந்த படிக்கட்டு, இந்த கிரில்லு, கதவு, இதுதான் வந்து வீடை லுக்காக காட்டக்கூடியது. அதில் வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் அந்த வேலையை செய்யணும். அதில் போய் நீங்கள் அவசரப்படுத்துனீங்கன்னா ஃபினிஷிங் சுத்தம் இருக்காது. ஆமாம், சோமனாகி போயிடும். ஆமாம், அதனால அதில் அவசரம் கட்டக்கூடாது. சரி சரி சரி. வேற என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகம் ஏமாறுறதும் இல்லையா? ஆமா, வீடு கட்டுறதுல அதிகம் ஏமாறுறது வந்து எதுல அதிகம் ஏமாறுறதுன்னு சொல்ல போனா ஆரம்பத்திலே வந்து எல்லாத்தையும் பேசிடணும் ஃபர்ஸ்ட். சரியா? அதாவது எந்தெந்த வேலைகள் வரும், எது வராது, எது எக்ஸ்ட்ரா வரும் அப்படிங்கிறத முதல்ல பேசிடணும். ஒரு சிலர் வந்து அதை எதையுமே பேசுறது இல்லை. கடைசியில வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவ்வளோ வாட்சு அவ்வளோ வாட்சுன்னு சொல்லி நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களும் கேட்கணும், யார் வீடு கட்டுறவங்களும் கேட்கணும், பில்டர்ஸுமே முதல்ல சொல்லிடணும். சரி, இவ்வளோ இதுக்கு இது இவ்வளோ வரும், இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு, மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்கு ஃபுல்லாக எவ்வளவுன்னு சொல்லி முதல்ல சொல்லிடணும். சரி, சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, அவங்களுமே கேட்டுக்கணும் ஆரம்பத்திலே. 2 பேருமே கேட்காம விட்டுட்டு கடைசியில் வந்து இது அப்படியா இப்படியான்னு சொன்னால் அது வந்து பெரிய பிரச்சனைகள் வரும். அதனால வந்து தெளிவான ஒரு ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் முதல்ல ஆரம்பத்திலே போட்டுட்டு என்னென்ன வேலை வரும் என்னென்ன வராது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டுன்னா அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் சரி இதோட அவங்க முடிச்சுக்கிடுவாங்க, சரி இந்த மீதமான வேலைகள் நம்ம தான் பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால வந்து ஏமாறுற விஷயங்கள் இதுதான், வேற எதுலையும் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேற என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா 7வது ஒரு கேள்வி மனசை ஒத்துக்கிட்டே இருக்கு. இப்போ எல்லாருமே வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம், ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லுங்க, அதாவது வீடு கட்டுற எல்லாருக்கும் இந்த ஒரு அட்வைஸ் சொன்னா இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்னா நீங்க வீடு கட்டுற எல்லாத்துக்கும் ஒரு அட்வைஸ் சொல்லுங்க. வீடு கட்டுவது வாழ்க்கையில ஒரு தடவை. ஆமா, சரியா? அது ஒரு கனவு. சரி, அது குடும்பமா முடிவு பண்ணி பணத்தை சேமித்து கட்டக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து அவசரப்படாம நிதானமா முடிவெடுத்து நல்ல ஒரு பில்டர்ஸ்ட்ட நம்ம கையில கொடுக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாம நிம்மதியாக நம்ம கட்டி முடிக்கலாம் அப்படின்றீங்க. ஆமா, இதை வந்து இதை கரெக்டாக கொண்டு வரணும். ஆமா, சரி சரி சரி, இதுதான் அட்வைஸ், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது முதல்ல வந்து அவசரப்படாம நிதானமா திட்டம் போட்டு நல்ல ஒரு கையில ஒப்படைச்சிட்டோம்னா அதுதான் வந்து நமக்கு வந்து பெரிய விஷயமே உண்டு. இப்போ என் மனசுல ஒருத்தன ஒரு கடைசி கேள்வி நான் கேட்டுறேன். இப்போ நான் வீடு கட்டுறேன், சரி எனக்கு கட்டி தரேங்க. ஓகே, உங்கள் வீடை நான் வந்து நினச்சி நீங்கள் எனக்கு கட்டி கொடுங்கன்னு சொல்லி எல்லா வீட்டுக்காரங்களுமே அதை சொல்லுவோம், ஐயா உங்கள் வீடை நினச்சி கட்டுங்கயா அப்படின்னு. ஏன்னா அப்படி கட்டும் போதில் மேஸ்திரியுடைய முழு ஈடுபாடும் அதில் இருக்கும். அவங்கவுங்களுக்கு கட்டும்போது அக்கறையும் ஒரு இது இருக்கும். அது எல்லாருமே சொல்லுவாங்க எல்லா வீட்டுக்காரங்களும். ஆமாம், இதை நீங்கள் என்ன ஒரு மனப்பாங்கில் பார்க்குறீங்க? என்ன? நான் வந்து பொதுவாக வந்து எல்லாமே வந்து என்னுடைய வீடாக தான் நினச்சி தான் கட்டுறேன், எல்லா வீட்டையுமே. ஆமாம், நம்ம கட்டி அவங்க கையில கொடுக்குற வரைக்கும் அது நம்ம வீடு தான், என் வீடு தான். அதை சொல்ல போனா சரி சரி சரி, நம்ம கொடுத்தா பிறகு அவங்க வீடு. சரியா? அப்ப அது வரைக்கும் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரியா? அதை வந்து நம்ம தரம் இல்லாம நம்ம கட்டி தர போறது கிடையாது. நம்முடைய வீடா நினைச்சுதான் ஒவ்வொரு வேலைகளும் தெளிவா பார்த்துட்டு இருக்கோம். அதனால எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், இது வந்து உங்களுக்கு கட்டின எப்படி கட்டுவீங்க, அந்த மாதிரி கட்டி கொடுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க வீடு அப்படின்றது ஒரு வார்த்தை ஒரு பாடல்ல உண்டு, தெய்வம் தந்த வீடு அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்குமே வீடு அப்படின்றது இறைவன் கொடுக்கறது, அது வந்து மிகப்பெரிய ஒரு பரிசு.
அதனால் ஓகே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. ஆமாம், கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம தினந்தோறும் இந்த சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள். உங்களுக்கு வீடு கட்டணும், வீடு கட்டுறது குறித்து கேள்வி சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களை பதில் சொல்ல இருக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், கொத்தனார் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், அதை நான் பார்த்தேன். பார்த்தீங்களா? ஆமாம், திரும்ப ஒரு சிலர் கேட்டிருக்கிறாங்க. அதனால் வருகிற இலவச பயிற்சியா, பீஸ் கட்டுற பயிற்சியா? இது வந்து ஒரு சிறிய ஒரு பீஸ் வாங்கிட்டு தான் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து சொல்ல முடியாது. ஆமாம், ஏன்னா வந்து இலவசமாக கொடுத்துட்டோம்னா அந்த பொருளுக்கு மதிப்பில்லாம். ஆமாம், உண்மை உண்மை. அதனால் இன்னும் டைமோ, என்னைக்கு தேதி, எங்கே நடக்குது, எதையுமே நான் இன்னும் யாருக்கும் சொல்லலை. ஆமாம், இப்போ 2-3 பேர் கேட்டிருக்காங்க. அடுத்த வாரம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரத்தில் இல்லை, நீங்கள் அது ஒரு காணொலியாக அறிவிப்பாக கொடுத்தீங்கன்னா என் கூட்டாளிக்கு கொஞ்சம் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நானும் கூட அதை கலந்துக்குவேன். அப்படியா? ஆமாம். என்ன ஏன் நான் கொத்தனார் பயிற்சி எடுக்கக்கூடாதுன்றீங்களா? அப்படிலாம் கிடையாது. அப்புறம் என்ன பண்ண, நானும் கலந்துக்கிட்டா எனக்கு ஒரு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நீங்களும் வாங்க, நம்ம 2 பேரும் தலைமையேற்று நடத்திடுவோம். சரி சரி சார். நீங்கள் மதியத்து பிறகு ஃப்ரீயாக இருப்பீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். மதியத்து பிறகு நான் உங்களை பயன்படுத்திக்கலாமா? ஓகே, மதியம் வரைக்கும் நான் அங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி மதியத்து பிறகு உங்களை சேர்த்துக்கிறேன். சரி. நமக்கும் இன்னொன்று, உங்களுக்கு எல்லா நாளும் வேலை. ஆமாம். இல்லைன்னா லீவ் நாள் இருந்தால் கூட ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஆமாம், அது உண்மை. ஆமாம். சரி, ஓகே. அதனால் யாருக்கெல்லாம் பயிற்சி தேவைப்படுகிறதோ என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்கள். நான் அடுத்த வாரத்தில் வருகிற வாரத்தில் வந்து என்னைக்குன்னு சொல்லி டேட்டை முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எல்லாரும் வந்து போகிறதுக்கு இப்போ கேட்டுருக்காங்க. இப்போ வந்து விழுப்புரத்துலேருந்து ஒருவர் கேட்டிருக்காரு, ஈரோட்லேருந்து ஒருவர் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களும் அங்கேருந்து வரணும். அதனால் முன்னக்கூடியே வந்து நம்மளுக்கு வந்து டைம் சொல்லி கொடுக்குறோம்னா இன்னும் ஒரு சிலர் கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். அதனால் நம்ம வந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு இப்போ நம்ம வீடியோ பார்த்து நிறைய கொத்தனார்கள் உருவாகியிருக்காங்க. அப்படியா? ஆமாம், பயிற்சி வந்து நிறைய ஊர்களில் போய் பயிற்சி கொடுத்துட்டு வந்துருக்கோம். விழுப்புரத்தில் கொடுத்துருக்கோம், தாராபுரத்தில் கொடுத்துட்டு வந்துருக்கோம். சரி, போய் கொடுத்துட்டு வந்துருக்கோம். அதனால் நம்ம வீடியோ பார்த்தேவும் கட்டி பழகி கொத்தனாராகி இப்போ டைல்ஸ் ஓட்டுறவங்க வரைக்கும் வந்திருக்காங்க. ஆமாம், அதனால் ஒரு நாள் பயிற்சி வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி. ஆமாம். அதனால் தொடர்பு கொள்ளுங்கள். நான் வந்து வர திங்கள் செவ்வாயில் அவங்களுக்கு வந்து என்னைக்குன்னு சொல்லி டேட்டை வந்து கன்ஃபார்ம் சொல்கிறேன். அதுக்கு பிறகு உங்களுடைய ஷெட்யூலில் உங்களுடைய டைம் எல்லாத்தையும் ஒதுக்கணும்ல, ஒதுக்கிட்டு ஒரு நாள் வந்துட்டு போகணும்ல. ஆனால் ஒரு சிறிய கட்டணம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா வந்து இலவசமாக கற்றுக் கொடுத்தால் அதுக்கு வந்து மதிப்பு இல்லாமல் போயிடும். அது உண்மை. என்ன சொல்கிறீங்க? அந்த பயிற்சிக்கு நீங்கள் உங்களுடைய உழைப்பை கொடுக்குறீங்களா? ஆமாம், உழைப்பு கொடுக்குறோம். இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து ஒரு பேனா வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினோம்னா எழுதுற என்ன செய்வோம்? அதுக்கு பின்னாடி எல்லாருடைய உழைப்பு இருக்குது. ஆமாம், இல்லை ஒரு சின்ன ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்குறோம். அது என்ன செய்வோம்? அது எழுதுற என்ன செய்வோம்? தூக்கி போட்டுருவோமா? இல்லை, உடனே போய் கடையில் போய் திரும்ப கொடுத்துட்டு எழுத மாட்டேங்குது. 10 ரூபாய் அந்த பேனா, 10 ரூபா பேனா, 10 ரூபா எடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஒரு சின்ன ஒரு காணிக்கை மாதிரி அல்லது ஒரு எப்படி சொல்கிறது, ஏங்க பீஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, எத்தனையோ பேர் கோடி பேர் சொல்லிக் கொடுக்குறதுக்குலாம் கட்டணம் வாங்கி தானே செய்கிறாங்க. அதனால் ஒரு சின்ன ஒரு பீஸ் தான் குறைவான, ஆனால் வந்து சின்ன ஒரு பீஸ் வாங்கப்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு மதிய உணவு தேநீர் எல்லாம் கொடுக்கப்படும். அதையும் சொல்லியாச்சா? ஆமாம், நன்றி. ஆமாம், ஏன்னா அப்புறம் வந்து அப்புறம் அங்கேருந்து வர்றாங்க, ஏதோ ஒரு ஊர்லேருந்து எல்லாம் கொடுக்கணும். நம்முடைய வீடியோ பார்த்து ஏதோ ஒரு மூலையிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. சரியா? அவங்களுக்கு வந்து நம்ம இங்கே விருதுநகர் சாப்பாடை சாப்பிட்டு போட்டோம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், சரிங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு தான் 14 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.